படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஜோஸ காட்டுறாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட தேடி லைப்ரரிக்கு போறாரு. போன இடத்துல நிறைய அமானுஷம் அவரை சுத்து போட ஆரம்பிக்குது. அது எல்லாமே சேர்ந்து நம்ம ஹீரோவோட ஆத்மாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அவரை அப்படியே வெட்டுறது. இதனால நடவடிக்கைகள்ல மாற்றமும் அவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. கன்ஃபியூஸ் ஆன அவரோட காதலி நம்ம படத்தோட ஹீரோயின் அவரை தேடி அந்த பிளாட்டுக்கு போக மர்மமான முறையில ஒரு ஒயர் எடுத்து தான் கழுத்துல இறுக்கி ஹீரோ இறந்து போயிடுறாரு. இறந்து போன அவனோட கம்ப்யூட்டர்ல இருந்து மெசேஜ் கண்டினியூஸா வர அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப குழம்பி போறாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டு என்னன்னு தெரிஞ்சுக்க அவன் வீட்டுக்கு போனா அவனும் அதே அமானுஷத்தினால சூழப்பட்டு இறந்து போயிடுறான். இதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன கதைன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம ஹீரோயின் அந்த கம்ப்யூட்டரை தேடி போனா அந்த ஹவுஸ் ஓனர் அந்த கம்ப்யூட்டரை சேல் பண்ணதா சொல்றாங்க. யார்கிட்ட வித்தாங்களோ அவனை தேடி நம்ம ஹீரோயின் போறாங்க. அந்த ஆளும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வித்தியாசமான அமானுஷத்தால நடக்கிற விஷயத்த சொல்றது அந்த படத்தோட மிச்ச கதையே. படத்தோட மொத்த கதையும் கீழே லிங்க்ல கொடுத்திருக்கேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.